எந்த இடத்துலயும் நான் தான் காமராஜர் சொல்லக்கூடாதுங்க. அதை அனுமதிக்க கூடாது. சொன்னா முற்றுகிடுவோம், போராட்டம் பண்ணுவோம். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் முற்றுகிட்டு போறாரு. நீங்க சொன்ன அணில் குஞ்சுகள் கை கட்டிட்டு வெடிக்க அவர் என்ன அரசியல் ரீதியா என்ன பண்ணட்டும், விமர்சனம் பண்ணட்டும், கருத்தியில் வச்சுக்கிட்டோம், எதுக்குமே லாக்கி இல்லாத எதுவுமே தெரியாத அந்த தற்கூரியை என்ன பண்ணிட்டு போட்டோம். இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சாதாரண ஒரு தற்கூரின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். தற்கூரி தான் அவங்க சொல்ல முடியும். அப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சாதாரண நிர்வாகி நிர்வாகின்னு சொல்லாதீங்க, அவங்க ரசிகர்னு சொல்லுங்க. தொண்டர்கள் ரசிகர் கட்சி சும்மா ஒரு குழுங்க, வாட்ஸ்அப் குழு. நீங்க வச்சிருக்கிற பேரு நான் வச்சு நான் போராட்டங்களை முன்னெடுத்துக்கு நான் பட்டியல் என்ன போட சொல்லுங்க. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருக்காரா விஜய் அவர்கள்? எங்க வந்த பனையர் சந்தையார் வந்தாரா வெளியே? பனையர் சந்திப்பு என்ன பண்ணாரு? மதுரையில ரோட் ஷோ பண்ணி இங்க பாருங்க, ஒரு திரைப்படத்துல நடிக்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ரசிகர் அந்த கவர்ச்சியை, நடிகர் என்ற கவர்ச்சியை வச்சுக்கிட்டு மக்கள் போய் கூட்டமா போய் பாக்குறதுனால அதெல்லாம் ஓட்டா மாறின்னு தப்பு கணக்கு போடாதீங்க, சரிங்களா? இப்பவே சொல்றோம், அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கு மாசம் 3 லட்சம் கொடுக்குறாரா? அருள் அவர்கள் அதுல ஏதாவது இணைஞ்சிட்டாரா? ஏன்னா முழுக்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு அவரு பொறுப்பு கொடுத்தா நானும் சேர்ந்துருவேன். சேர்ந்துருவீங்களா? சரி அந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்காரோ? நல்லது பண்ணுவாருங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க எப்படியே நல்லது பண்ண, திரையில பேசுற டயலாக் தரையில பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு அரசியல்வாதிங்க, நான் ஒரு மூணு கட்சியில சேர்ந்து 3 சட்டக்கலரை மாத்திட்டு இப்ப 4ஆவதா கட்சி ஆரம்பிச்சாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது வந்து எனக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து எனக்கான அரசியல் ஆசானா இருந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதன் அப்படியே அந்த கட்சி விட்டு போனீங்க. தமிழக கட்சிகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியை விட்டு நான் நின்னதுக்கு காரணம், நான் பாமக அடுத்த மாவட்ட செயலரா பொறுப்பு கொடுத்தாங்க. அதுல வந்து எனக்கு காசு கொடுத்தாங்க. அது காசு கொடுத்தாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நிக்கிறதுக்கு பாமக போய் சேர்றதுக்கு இல்லைங்க. 2ஆம் கட்ட தலைவர்களோட எனக்கு முரண்பாடு இருந்துச்சு, அதனால வெளியே வந்திருக்கும் போது ஒரு பாமக போன்ற ஒரு கட்சி 3வது பெரிய கட்சியா இருந்துச்சு, கூப்பிட்டாங்க, நான் போனேன், பொறுப்பு கொடுத்தாங்க. பாமக விட்டு விலகுனீங்க. நான் ஜாதிக்கா வந்துட்டேன், ஜாதி அடையாளம் அங்கீகாரம் இல்லாம இருக்குது, அதுக்காக நான் வந்துட்டேன்.